தாங்க முடியலையா? கவலைப்படாதீங்க. ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஏப்ரல் 15, 2024 அன்னைக்கு ஐஎம்டி இந்தியாவோட மான்சூனை பத்தி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஃபோர்காஸ்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரேஞ்சை பத்தி ஏன் பேசுறோம்னு சொல்லிடுறேன். இந்தியாவில் மான்சூன் ரொம்ப குரூஷியல், கவர்மெண்ட்க்கு மட்டும் இல்லை, இன்வெஸ்டர்ஸ்க்கும் தான். The amount of rainfall in the country, domestic consumption affect பண்ணுமா, எஸ்பெஷலி ரூரல் மார்க்கெட்ஸ்ல? சரி, ஐஎம்டி ஃபோர்காஸ்ட்க்கு வருவோம். வெதர் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த வருஷம் மான்சூன் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். அப்படின்னா பிட்வீன் ஜூன் அண்ட் செப்டம்பர் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் யூஸ்வலை விட அதிகமான ரேஞ்ச் இருக்கும். இந்த ஃபோர்காஸ்ட் அக்யூரேட்டா ப்ரூவ் ஆச்சுன்னா 4 செக்டார்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். The first sector is FMCG. Around 40% of the FMCG market rural இந்தியாவில் இருக்கு. குட் மான்சூன் ரூரல் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால வால்யூம் growth பூஸ்ட் ஆகும். ரைசிங் prices அண்ட் அன்யூஷுவல் ரெயின்ஸ்னால லாஸ்ட் டிசம்பர் வரைக்கும் 3 to 5% of rural demand drop ஆச்சு. However, January and February 2024 அது கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. இப்போ மான்சூன் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா FMCG செக்டார் மேலும் ரெக்கவர் அண்ட் பூஸ்ட் ஆகும். மான்சூன்ல பெனிஃபிட் ஆகக்கூடிய செகண்ட் செக்டார் ஆட்டோமொபைல்ஸ். குட் மான்சூன்ஸ்னால ரூரல் இந்தியாவில் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பூஸ்ட் ஆகும், எஸ்பெஷலி ஆன் 2 வீலர்ஸ். அதே மாதிரி டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் மெஷினரியோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி அவங்க டிமாண்டை தெரிஞ்சுக்க இந்த மான்சூனை க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் NBFCஸும் குட் ரெயின்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அபவ் ஆவரேஜ் மான்சூன்னால ரூரல் லெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இதனால கிரெடிட் growth ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் இன் டர்ன் ஸ்டெடி ப்ராஃபிட்ஸ் உருவாகும். எனிவே FY24ல கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் ரெக்கார்ட் ஹைல இருந்தது. இயர் ஆன் இயர் growth 16.3% இருந்துச்சு. குட் மான்சூன் இந்த மொமெண்டமை கண்டினியூ பண்ணும். மான்சூன் நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அக்ரோ கெமிக்கல் கம்பெனிஸ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அபவ் நார்மல் மான்சூன் ரேஞ்ச் வந்தா ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு அதிகமான டிமாண்ட் உருவாகும். ஸோ நீங்க எந்த செக்டார்ல பெட் பண்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா அப்ஸ்டாக்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.